நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றது. விஜய் அரசுக்கு ஆதரவாக 144 பேரும் எதிராக 22 எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த விசிக, இடதுசாரிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்எல்ஏக்களும் தாவேக் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தாவேக் ஆட்சி தொடர நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். விஜய் அரசுக்கு இபிஎஸ் தரப்பில் 22 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள் என இபிஎஸ் கூறிய நிலையில் 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும். அதிமுகவில் உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இபிஎஸ் பக்கம் 22 எம்எல்ஏக்கள் உள்ளனர். OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், KC கருப்பண்ணன், முக்கூர் சுப்பிரமணியன், தாமரை ராஜேந்திரன், S ராமச்சந்திரன், உஷா ராணி, ஜெயசுதா, சம்பத்குமார், நல்லதம்பி, மணி, ராஜசேகர், வெங்கடாச்சலம், வெற்றிவேல், வேலழகன், வேலு, ஜெயசங்கரன், ராஜேந்திரன், கோவிந்தராஜன், சு பழனிசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இபிஎஸ் பக்கம் 22 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் எஸ்பி வேலுமணிக்கு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எஸ்பி வேலுமணி, CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், KC வீரமணி, R காமராஜ், பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழி தேவன், இசக்கி சுப்பையா, லீமா ரோஸ், கோ அரி, மரகதம் குமரவேல், சத்யபாமா, மரகதம் வெற்றிவேல், SM சுகுமார், சேகர், திலீபன், ஜெயசங்கர், நடராஜ், மோகன், ரவி மனோகரன், ராகேஷ், ஜெயக்குமார், ஹரிபாஸ்கர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்த எஸ்பி வேலுமணி தரப்பு 25 அதிமுக எம்எல்ஏக்களின் கட்சி பதவிகளை பறித்து இபிஎஸ் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். CV சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி உள்ளிட்ட பலரின் பதவிகள் பறிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்தும் உத்தரவிட்டுள்ளார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நத்தம் விஸ்வநாதன் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். MR விஜயபாஸ்கர், KC வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழி தேவன், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் கட்சி பதவிகளும் பறிக்கப்பட்ட நிலையில் புதிய பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் பாமகவின் 4 எம்எல்ஏக்கள் நடுநிலை வகித்தனர். ஒரே ஒரு எம்எல்ஏவை கொண்டுள்ள பாஜகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக கூறி வெளியேறியது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை மதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். திமுக கூட்டணி கட்சிகள் அவைக்கு வந்து வெளிநடப்பு செய்த நிலையில் மதிமுகவினர் பேரவைக்கே வராமல் தவிர்த்தனர். சட்டமன்றத்தில் விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு எண்ணி கணிக்கும் முறைப்படி நடத்தப்பட்டது. 6 டிவிஷன்களில் உறுப்பினர்கள் நிறுத்தப்பட்டு ஒவ்வொருவராக பெயர் வாசித்து ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலைப்பாடு கேட்கப்பட்டது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக் அரசை வெற்றி பெற வைத்த உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி கூறினார். தாவேக மதசார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் உறுதியளித்தார். எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல, எல்லோரையும் விரும்பும் அரசு. மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம். அதுவே எங்கள் ஒரே நிலைப்பாடு. எனவே மனசாட்சி உள்ள மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு நூலிழை வித்தியாசத்தில்தான் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று முதலமைச்சர் விஜய் கூறினார்.
1,72,00,000 பேர் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பதாகவும் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. தாவேகாவை மைனாரிட்டி அரசு என்று விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் விஜய், நாங்கள் மைனாரிட்டி அரசுதான், மைனாரிட்டி சமூக மக்களுக்கான அரசு என்று விளக்கமளித்தார். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர் சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். தமிழ்நாட்டில் முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். காங்கிரஸ், விசிக, இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக அரசு குதிரை பேரம் அல்ல, குதிரை வேகத்தில் செயல்படும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பிரேமலதா ஆகியோரின் பேச்சுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி. குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலுக்காக யாரையும் நாங்கள் புண்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். தாங்கள் யாரையும் வெறுக்கும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைப்போம் என்றும் கூறினார். இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு. அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு. இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். தாவேக கொள்கை தலைவர்களை பின்பற்றி மக்கள் ஆட்சியை வழங்குவோம் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்தார். சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிக்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆதரவு கட்சிகளும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. சுகாதாரத்துறை செயலாளராக தாரேஸ் அகமதுவை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கால்நடை, பால்வளம், மீன்வளத்துறை செயலாளராக அனு ஜார்ஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் இருந்த PS ராமன் ராஜினாமா செய்ததை அடுத்து விஜய் நாராயணை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க தாவேக முயற்சிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் சாடியுள்ளார். இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி MLA-க்களை தூக்குற சக்தியா என தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களே வருந்தும் நிலை உருவாகி இருக்கு என்றும் அவர் விமர்சித்துள்ளார். கிளீன்
பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்வதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். புதுமையான ஆட்சி தரப்போகிறோம் என்று கூறிவிட்டு புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடப்பதாக உதயநிதி விமர்சித்தார். முதலமைச்சர் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் சோஃபா எடுத்து செல்லப்படுவதாக அவர் கூறினார். அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தாவேகாவை விட 10% கீழ் திமுக வாக்குகளை பெற்றிருப்பதாக முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். பெரும்பான்மை பெறவில்லை என அரத பழைய வாதத்தை உதயநிதி ஸ்டாலின் முன்வைப்பதாகவும் சாடியுள்ளார். தாவேகாவின் வெற்றி வீச்சு எப்படி என்பதற்கு கொளத்தூரே சாட்சி. 15 அமைச்சர்களின் தோல்வியை பார்த்தும் கூடவா திமுகவிற்கு புரியவில்லை என்றும் முதலமைச்சர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார். பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜயை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக திட்டங்கள் தொடரும் என உங்கள் வாயால் சொல்ல வைத்ததுதான் எங்கள் வெற்றி எனவும் உதயநிதி கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக உட்கட்சி பிரச்சினை வெடித்தது. இபிஎஸ் பேசி முடித்ததும் சபாநாயகர் எஸ்பி வேலுமணியை பேச அழைத்ததற்கு ஒரு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேரவையில் சலசலப்பு நிலவியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க. நீங்க பேசுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுகவின் ஒரு தரப்பை ஆதரிப்பது சரியா என முதலமைச்சர் விஜய்க்கு இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். கருத்து வேறுபாடுகள் கட்சியில் வருவது இயல்பு என கூறியவர் அதிமுகவின் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவது ஏற்புடையது அல்ல என கூறினார். சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் உள்ள ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. இபிஎஸ் பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே அதிமுகவுக்கு தொடர் தோல்வி என CV சண்முகம் விமர்சித்துள்ளார். தமது தரப்பு எம்எல்ஏக்களின் கட்சி பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்து பேட்டியளித்த CV சண்முகம் இவ்வாறு கூறியுள்ளார். இன்றைக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று வகித்துக் கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர் தோல்வி. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியே வேண்டாம் என தாங்கள் கூறியதாகவும், ஆனால் இபிஎஸ் தனிச்சையாக கூட்டணி அமைத்ததாகவும் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். யாரிடமும் கலந்து ஆலோசிக்காத நிலையில் எதற்காக பாஜகவுடன் கூட்டணி என்று இதுவரை அறிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பது. திடீரென்று பாரதிய ஜனதாவோடு நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்று வரை காரணத்தை சொல்லவில்லை. திருமாவளவனை முதல்வராக்க இபிஎஸ் மறுத்ததாக CV சண்முகம் தெரிவித்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சித்த இபிஎஸ் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் என கூறியதாக CV சண்முகம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். IPL தொடரின் நேற்றைய போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய கொல்கத்தா அணி 192 ரன்கள் சேர்த்த நிலையில் விராட் கோலியின் அதிரடி சதத்தால் பெங்களூரு அணி இலக்கை எட்டியது. IPL தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் மும்பை அணிகள் மோதுகின்றன. தரம்சாலாவில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.